ராஜன் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சுக்கிர பகவானின் சுகபோகம் கூறும் சுக்கிரன் புராணம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பதிவெல்லாம் வரிசையாக வரும், பார்த்து பயனெல்லாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 97885043 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சேனலுக்கு மட்டும் அப்ரூவ்டு 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. வாங்க எளிமையாக ஜோதிடங்களை படித்துக்கொள்ளலாம், ஜோதிடத்தை படிக்கலாம். இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம். சுக்கிர பகவானின் சுக போகம் கூறும் சுக்கிரன் புராணம். சுக்கிரன் புராணம் சப்த ரிஷிகளில் ஒருவரான பிருகு முனிவருக்கும் கியாதி என்ற அவர் மனைவிக்கும் பிறந்த அந்தனர் சுக்கிரன். பிறந்தவுடன் சுக்கிரனுக்கு சூட்டப்பட்ட பெயர் பார்க்கவன். வேத சாஸ்திரங்கள் சகல கலைகள் அனைத்திலும் மிக தேர்ச்சி பெற்ற சுக்கிரர் சிறந்த கவி, அரிய பெரிய யோகி, இடைவிடாமல் போராட்டங்களை சந்தித்தும் தளராத வீரர், எத்தனை முறை தவறவிட்டாலும் இடைவிடாதும் என்று கருதியதை முடிக்கக்கூடியவர். இவர் பல முறை யோகத்தில் விஸ்வாமித்திரர் போல் நழுவினாலும் யோக சித்தி பெற்றவர். இதேபோல தீவிர அசுர முயற்சியுள்ள அசுரர் குலத்திற்கு குருவாக இருந்து அசுரர் குலம் வாழ உதவினார். தேவகுருவிற்கு கொஞ்சமும் தளராத அசுரகுரு சுக்கிரன் ஆவார். மகாபலி, பானாசுரன் போன்ற மாபெரும் புகழ் படைத்த அரசகுல மன்னர் அனைவருக்குமே குலகுரு. தந்திர மந்திரம் யாக யஞ்சம் செய்து அவர்களின் ஆற்றல் செல்வம் வளரச் செய்தவர். இறந்த அசுரரையும் பிழைக்க வைத்து புத்துயிர் உணர்வு ஏற்றும் உற்சாக குரு. இந்த சஞ்சீவனி வித்தையை 1000 ஆண்டுகள் தவம் புரிந்து சிவனிடம் பெற்றவர். சஞ்சீவனி வித்தைக்காக அவர் தவம் இருந்த போது அவர் தவத்தை கெடுக்க அவருக்கு காமம் உண்டாக்க ஜெயந்தி என்ற அழகியை தேவர்கள் அனுப்பி வைத்தனர். தன் மீது சுக்கிரருக்கு உண்மை பிரியம் தோன்ற சரியான பணிவிடைகளை நன்கு செய்து வந்தால் இதை ஞான திருஷ்டியினால் அறிந்த சுக்கிரர் தவத்தில் கட்டுப்பாட்டோடு இருந்து சிவனிடம் மந்திர உபதேசம் பெற்று வித்தையை அறிந்தார். அவரிடம் சிவன், உனக்கு மட்டுமே இறந்தவரை பிழைக்க வைக்கும் இந்த மந்திர வித்தை பயன்படும், பிறருக்கு உபதேசித்தால் பயனற்று போகும், பெண்களுக்கு இதை சொன்னாலும் பயன் தராது, சுயநலமாக இதை உபயோகிக்க கூடாது என்று சிவபெருமான் நிபந்தனையிட்டார். உடனே நான் இறந்தவரை பிழைக்க வைக்கும் சஞ்சீவனி வித்தையுடன் வருகிறேன் என அசுரர்களுக்கு சுக்கிரன் செய்தி அனுப்பினார். ஆனால் சுவாமி, அடியாளை மறந்து விட்டீர்களே. தங்களுடன் இந்த அழகிய வனச்சூழலில் ஒரு 10 ஆண்டு காலமாவது ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று ஜெயந்தி கோரினாள். அவளுடைய இடையூறற்ற பணிவிடைகளுக்கு பதிலாக அவள் வேண்டியபடி சுக்கிரர் 10 ஆண்டுகள் அவளுடன் ரமித்து இருந்துவிட்டார். அந்த ஜெயந்தி தேவயானி என்ற ஒரு அழகிய பெண் பிள்ளையை பெற்று சுக்கிரரிடம் தந்துவிட்டு போனாள். தன் மகளுடன் சுக்கிராச்சாரியார் அசுரர்களிடம் புறப்பட்டார். அந்த காலகட்டத்தில் தேவகுரு ஒரு சூழ்ச்சி செய்தார். சுக்கிராச்சாரியார் வடிவில் அவரிடம் சென்று அசுரரிடம் சென்று அவர்களை கொலையாக்கி தேவர்களை எதிர்க்காதவாறு செய்திருந்தார். சஞ்சீவனி வித்தையுடன் வந்த தங்கள் குரு சுக்கிரராகவே அவர்கள் கருதி நம்பி வாழ்ந்தனர். 10 ஆண்டிற்கு பிறகு சுக்கிரர் வந்தபோது அவரை தம் குருவாக அவர்கள் நம்பவே இல்லை. தம் போல போலியாக வந்தவர் தேவகுரு பிரகஸ்பதியை என அறிந்த சுக்கிரர், உங்களுக்காக 1000 ஆண்டு தவமியற்றி வித்தை பெற்று வந்த என்னையா நம்ப மறுக்கிறீர்? உங்களை எல்லாம் கோழைகளாக்கி கொண்டிருந்த போலி குருவையா நம்புகிறீர்? என்னை உங்கள் குருவாக ஏற்று முறைப்படி உபசரிக்காத நீங்கள் எப்படியாவது போங்கள், தேவர்களிடம் தோற்று திண்டாடுங்கள் என்று சபித்துவிட்டு போய்விட்டார். குரு சாபப்படியே அசுரர்கள் மட்டமாயினர். அசுரகுரு வாயாலேயே அசுரர்கள் சபிக்கப்பட்டவுடன் ஆகா, நாம் நினைத்தது நடந்தது என்று தேவகுரு தம் இருப்பிடம் போய்விட்டார். பல இன்னல்களுக்கு பிறகு அசுரர் கதறி மன்னிப்பு கேட்டு வரவே சுக்கிரர் மனமிறங்கி அவர்களுக்கு குருவாக இருந்து பழையபடி உங்கள் வேலையை காட்டுங்கள், நான் இருக்கிறேன், செத்தாலும் பிழைக்க வைக்கும் சஞ்சீவனி மந்திரம் உள்ளது என்று அசுரரை உற்சாகப்படுத்தினார். தேவர்களை அசுரர்கள் போர் செய்தனர். செத்த அசுரர்களையும் சுக்கிரர் எழுப்பி மீண்டும் மீண்டும் போருக்கு அனுப்ப அசுரரை தேவர்களால் கொல்ல இயலவில்லை. குரு பிரகஸ்பதி ஒரு சூழ்ச்சியை மீண்டும் கையாண்டார். தன் மகன் கச்சனை சுக்கிரனிடம் அனுப்பி என்ன செய்தாவது அந்த சஞ்சீவனி மந்திரத்தை அறிந்து வா என்றார். சுக்கிரனிடம் வந்த கச்சன் தன் அறிவால் அவரை கவர்ந்து சீடனானான். மகளுக்கும் கச்சனுக்கும் பல சாஸ்திர கலைகளை சுக்கிரன் போதித்தார். இருவரும் நட்பாகி போட்டி போட்டு படிக்கவும் செய்தனர். இதற்கிடையில் கச்சனை யார் என்று அவன் வந்த காரணத்தையும் அறிந்த அசுரர் கொன்றுவிட்டனர். மகள் கச்சனை காணாமல் அழுது துடித்து அப்பாவை வேண்டினாள். யோக பார்வையால் கச்சன் கொல்லப்பட்டிருப்பதை அறிந்து சஞ்சீவனியால் உயிர் எழுப்பினார்.
கொஞ்ச நாட்களில் அசுரர் மீண்டும் கச்சனை கொன்றடித்து சாம்பலை மதுவில் கரைத்து சுக்கிரரை குடிக்க செய்து விட்டனர். இதையும் அறிந்த அவர் மகளின் மகிழ்ச்சிக்காக கச்சனின் ஒழுக்கத்திற்காக மீண்டும் அவனை பிழைப்பிக்க நினைத்தார். வயிற்றுள் அவனை பிழைப்பித்து அவனுக்கு சஞ்சீவனியை உபதேசித்தார். சுக்கிரருடைய வயிற்றை கிழித்து வெளியே வந்த கச்சன் சஞ்சீவனி மந்திரம் கூறி அவரை பிழைக்க செய்தான். இதனால் சுக்கிரன் இறந்தவரை எழுப்பும் வித்தையை இழந்துவிட்டார். இது தேவர் செய்த சதியால் மட்டுமன்று, அசுரருடைய முட்டாள்தனத்தினால் என்பது புரியும். உடனே அவர் இதற்கெல்லாம் காரணமான தேவகுருவை சபித்தார். தேவலோகம் செல்ல கச்சன் புறப்பட்ட போது அவனிடம் தேவயானி தன்னை ஏற்கும்படி வேண்டினால் அது முடியாது. உன் தகப்பனார் வயிற்றிலிருந்து வந்ததால் நான் உனக்கு சகோதரன் என்று கூறி போன போது கோபமுற்ற அவள், நீ சஞ்சீவனி மந்திரத்தை மறந்துபோ என சவித்தாள். நன்றி கொன்ற தவற்றால் அது பலித்தது. கச்சனும் மந்திரத்தை மறந்து போனான். அவனும் அவளை நீ அரசு குலத்தானை மணந்து வாழ் என சபித்தான். அவள் யயாதி என்ற அரசனை மணந்தாள். பிரகஸ்பதி தேவலோகத்தை விட்டு மறைந்து வாழும்படி சுக்கிரனிட்ட சாபமும் பலித்தது. விஞ்ஞானப்படி சுக்கிரனும் சூரியனை சுற்றி வரும் கிரகமே. 225 நாட்களில் ஒரு முறை சுற்றுகிறது. இது தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள 24 நாட்களாகும். சூரியனிடமிருந்து வெறும் ஒளியை 75 விழுக்காடு பிரதிபலித்து விடுகிறது. சூரியனிலிருந்து சுக்கிரன் 108 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதன் மைய விட்டம் 12100 கிலோமீட்டர் ஆகும். இது பூமியை விட குறைந்த கனமுள்ளது. பளபளப்போடு கவர்ச்சியாக இருக்கும் கிரகம் இது. வெள்ளி என்று அழைக்கப்படும் சுக்கிரன் விடிகாலையில் கிழக்கிலும் முன்னிரவில் மேற்கிலும் தெரியும். சுக்கிரனை காற்று சூழ்ந்த கிரகம் என்பர். இதை காணவிடாமல் கருமுகில்கள் மறைத்துள்ளன என்பர். இதை பற்றிய தவறான கருத்துக்களும் இருந்தன. சிலர் சுக்கிரன் முழுவதும் புயல் வீசும் பாலைவனம் என்றனர். கலிலியோ இதுவும் சந்திரனைப் போல வளரும் தேயும் கிரகம் என்றார். எப்படியானாலும் இங்கு உயிர் வாழ வழியில்லை என்கின்றனர். இதன் காற்று வெளியில் கார்பன் டை ஆக்சைடு நிறைய உள்ளது என்பர். மழைக்கு காரணமான குளிர்ந்த கிரகம் இது. ஆனாலும் காதல் தரும் கவர்ச்சி கிரகம் வீனஸ் என்பதில் கருத்து வேறுபாடு யாருக்குமே இல்லை. சுக்கிரனுக்கு துணைக்கோள்களும் இல்லை. உட்பரப்போ மேற்பரப்போ காணப்படாத கிரகமாக இருக்கிறது. சூரிய ஒளி மிகுதியால் சுக்கிரன் பகலில் பார்க்க முடியாததாக இருக்கிறது. ஜோதிடப்படி சுக்கிரன் தேவகுரு பிரகஸ்பதி போல சுக்கிரன் அசுரகுல குரு என உள்ளது. இது ஒரு உச்சநிலை கிரகம். நல்ல ஒளியுடையது. பெண் கிரகமாகும். ஆனால் சுபமானது. இது ஒரு ஜல கிரகம், மூல கிரகம். இதன் நிறம் வெள்ளை. இதன் கிழமை வெள்ளி. 2 கண்களுடையது. திசை தென்கிழக்கு. மற்ற பெயர்கள் சுக்கிரனுடைய பிற பெயர்கள் சுதிரன், சீதகன், லோலன், பாய், சுக்கன், மாரி, பெண்டு, பாதி, விரணி, தங்களன், தங்கையன், பிரதி, இச்சை, சாமன், சந்திரன், சாவன், காந்தன், சுந்தரி, சந்தன், பெண்ணவன், பின்னவன், உற்சிகன். பல பெயர்கள் உண்டு. சுக்கிரன் தருவது மன வாழ்க்கை, மனைவி சுகம், வாகன வசதி, காதல், ஆசை, இல்லற இன்பம், இசை, நாட்டியம், ஓவியம், காவியம், இசைக்கருவி அனைத்திலும் பிரியமும் அதிர்ஷ்டமும் தருபவர். வாக்கு, நற்குல அழகி, வசதியான சுகமான வசிப்பிடம், கேளிக்கை, வீடு, மரியாதை, இளமை, அழகு, பொருள் வசதி, நல்லாடை, கரிய கண்வெளிகள், பருப்பு வகை, மாணிக்க கற்கள், வெள்ளி சாமான்கள், பெரிய வியாபாரம், கடல் கடந்த வியாபாரம், பசுக்கள், பால், தயிர், பாக்கியம் அளிப்பார். சிரிப்பும் பாட்டும் நகைச்சுவை உணர்வும் சார்ந்து சுகம், புலி, ஈயம், வாசனை பொருட்கள், மனமுள்ள அழகான பூக்கள், லட்சுமி அருள் பெற சுக்கிரனை பொறுப்பாவார். குணம் ரஜோகுணம், சுவை புளிப்பு, பூதம் நீர், குலம் பிராமண குலம், வாகனம் கருடர், ரத்தினம் வைரம், மலர் முல்லை மல்லிகை வெண்தாமரை, உலோகம் வெள்ளி, தானியம் மொச்சை, தெய்வம் மகாலட்சுமி, தேவி சுகீர்த்தி, மொழி தெலுங்கு, உடலில் கழுத்து, குரல்வளை, மார்பு, இடுப்பு, பிறப்புறுப்பு, கெட்ட இரத்த குழாய்கள் ஆகியவற்றில் சுக்கிரன் ஆதிக்கம் உண்டு. நோய், பாலுறவு நோய்கள், நீரிழிவு, சிறுநீர் வழி கோளாறு, கண் கோளாறு, சிலருக்கு மார்கன், குறியில் உண்டாகும் கோளாறுகள், ராஜபிளவை போன்ற இரத்தக்கட்டிகள், ஆண்மை குறைவு முதலியவையும் இதய பலவீனமும் ஏற்படும். நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம், சொந்த வீடு ரிஷபம், துலாம், உச்சம் மீனம், நீஷம், கன்னி, பகை கடகம், சிம்மம்,
பகை கிரகம் சூரியனும் சந்திரனும். நட்பு புதன் சனி ராகு கேது. வாழிடம் காற்றோட்டமான வயல்கள், அழகான வீடுகள், கழிக்கும் ஓய்வெடுக்கும் படுக்கறை, கல்யாண மண்டபங்கள், திரைப்பட கொட்டகை, நல்ல ஹோட்டல்கள் போன்ற இடங்களில் சுக்கிரன் இருப்பார். தோற்றம் சுக்கிர ஆதிக்கம் உள்ளவர், கவர்ச்சிகரமான தோற்றம் உள்ளவர், சுமாரான உயரமாயிருப்பார், நீளம் கலந்த விழிகளுடன் காணப்படுவார். குரல் சற்று பெண் குரலாகவும் பெண்மை கலந்த தோற்றமும் ஆண்களுக்கு அமைந்திருக்கும். பெண்கள் இனிய பெண்குரலும் பெண்மையும் கொண்டிருப்பர். பழுப்பு மேனியும் தலை முடியும் இருக்கும். சிலருக்கு முடி சுருண்டிருக்கும். போர் வீரர் போன்ற அகன்ற சதைப்பிடிப்பான உடல் காதலுக்கேற்றதாக இருக்கும். தொழில் கலை சார்ந்தவை, உல்லாசம் உள்ள தொழில்கள், மலர் அலங்காரம், நகை செய்தல், கதை கவிதை எழுதுதல், சினிமா எடுத்தல், கல்யாண மண்டபத்தில் கல்யாண சாப்பாடு தயாரித்தல், பட்டு வைர வியாபாரம் செய்தல், நடித்தல், கேளிக்கை நடத்துதல் முதலியவை. இவற்றை செய்பவரிடம் வேலைக்கு இருப்பதோ சுக்கிரபலம் உள்ளவர்க்கே நடக்கும். இனிப்பு மிட்டாய் செய்தலும் விற்றலும், லாட்டரி டிக்கெட் விற்றலும், வர்ணம் பூசுதலும் அடங்கும். யோகம் புரிதலும், கலைகளில் சாஸ்திரம் கற்றலும், இடைவிடாமல் போராடுதலும் சுக்கிரனுடைய ஆதிக்கம். சுக்கிரபலம் கொண்ட இதிகாச நாயகர் பிருகுமுனிவர் மகனான சுக்கிரன் லக்குமி அருள் பெற்றவன், இந்திரனும் மகாலட்சுமி அருள் பெற்றவன். இந்த இந்திரனுக்கு பிறந்தவன் அர்ஜுனன். காதலும் வீரமும் கலந்த கதாநாயகன், மிகுந்த உல்லாச புருஷன், வெள்ளை நிற ஆடை புனைந்தவன், போர்க்கலை யுத்தனமான பயிற்சி பெற்றவன். இறந்து போன பிள்ளைகளை கிருஷ்ணர் அருளால் மீட்டு வந்து அவருடைய தந்தையான அந்தனிடம் கொடுத்தவன். நல்ல அழகும் தளராது போராடும் வீரமும், காதலுக்கேற்ற மனமும் உடலும், நல்ல கல்வியும், சிற்பம், ஓவியம், நாட்டியம், இசை போன்ற காந்தர்வ கலைகளில் ஆற்றலும் ஆர்வமும் கொண்டவன். யோகம் செய்து சிவனிடமிருந்து பாஸ்வதாஸ்திரம் பெற்றவன். கிருஷ்ணரிடமிருந்து கீதையை கேட்டவன். போட்டியிட்டு திரௌபதியை கொண்டு வந்தவன். கவர்ச்சிகரமானவன். அனைவரும் மெச்ச உயர்ந்த அரச போகங்களை அனுபவித்தவன். இந்திரனுக்கு மகாவிஷ்ணு எப்போதும் அருளினார். அதேபோல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உதவி வெற்றி பெறச் செய்தார். இந்திரன், என் ஆட்சியை மகாபலி பிடுங்கி கொண்டு விட்டான், அதை மீண்டும் பெற்றுத்தாருங்கள் என்று மகாவிஷ்ணுவை கேட்டான். பகவானே வாமனனாக சென்று மகாபலி என்றாடி 3 அடி மண் கேட்டார். அவன் தரும்போது தடுத்த சுக்கிரரின் ஒரு கண்ணை தம் பவித்திரத்தால் குத்தி கோபம் கொள்ளச் செய்தார். உடனே சுக்கிராச்சாரி, எப்படியாவது ஒளிந்து போ என மகாபலியை சபித்து அகன்றார். ஆச்சாரிய சாபம் உண்டானதும் மகாபலியிடமிருந்து உலகங்களை பற்றி இந்திரனுக்கு பகவான் அளித்தார். இதனால் சுக்கிரரின் ஒரு கண் கெட்ட அவர் ஆதிக்கம் கொண்டவருக்கு கண்கோளாறு உண்டாகும் என ஏற்பட்டது. மார்கன் அமைவதும் உண்டு. இதே போல, அதாவது இந்திரனுக்கு உதவியது போல அர்ஜுனனுக்கு உதவ கிருஷ்ணர் தூது போன போது ஒன்று செய்தார். விதுரர் தர்மதேவதையின் அவதாரம். அவர் கைவில் யாராலும் வெல்ல முடியாதது. துரியோதனின் பக்கமிருந்து அர்ஜுனனுக்கு எதிராக போரிட்டால் எப்படி பொருள் வென்று நாட்டை பெறுவது? இதனால் விதுரரை விட்டு பாண்டவருக்கு சாதகமாக பேச வைத்தார் கிருஷ்ணர். துரியோதனன் விதுரரை திட்டினான். துரியோதனா, சித்தப்பாவை பழிக்காதே, அவர் கையில் மகோன்னத மகிமை உள்ளது என்றார். கிருஷ்ணர் உடனே, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினாய் கிருஷ்ணா, இந்த எனது தர்மம் பிசகாத வில் இவர்களுக்கு உதவக்கூடாது என்று விதுரர் தம் கைவில்லை உடைத்து போட்டுவிட்டு தீர்த்த யாத்திரைக்கு போய்விட்டார். இப்படி அர்ஜுனனுக்கு பல உதவிகளை பண்ணியிருக்கிறார் கிருஷ்ணர். காரணம், இந்திரன் மகன் அர்ஜுனன் இலக்குமி அருளால் சுக்கிர பலம் இறைவன் உதவியதை சம்பாதித்து தருகிறது. காரிய வெற்றிக்காக கடவுளை தொழுது வேண்டுதல் சுக்கிரன் குணம். இது சுக்கிரன் அருள் பெற்ற அர்ஜுனனிடம் உண்டு. இந்திரனுக்கு போரில் உதவ தேவலோகம் சென்றிருந்தான். வெற்றி பெற்ற யட்சகர்களை அடக்கி உதவினான். தேவேந்திர உலகில் ஊர்வசி அர்ஜுனன் அழகில் மயங்கி அவனிடம் தானே வந்தாள். இந்திரனுடைய மாது அவள் என்று அவளை தாய் போல கருதி ஏற்க மறுத்துவிட்டான் அர்ஜுனன். இதனால் அடைந்த அவமானம் கோபமாக மாற அவனை ஊர்வசி பேடியாக போ என சபித்து விட்டால் அர்ஜுனனுக்கு இந்திரன் சிபாரிசு செய்து வேண்டினான். ஆகவே சினம் தணிந்த அவள், அர்ஜுனா, நீ விரும்பும்போது ஓராண்டு அழியாக இரு போதும் என சாபத்தை மாற்றினாள். இதன்படியே விராட தேசத்தில் அஞ்ஞாத வாசம் இருந்தபோது தன் வீர திருவுருவை மறைத்து வாழ பேடி வடிவை உபயோகித்தான். சுக்கிரன் அருளால் அடைந்த ஆடல் பாடல் கலையை உத்தரைக்கு
கற்பித்தபடி காலம் கழித்தான். சுக்கிர ஆதிக்கம் பெண்தன்மை இப்படி அந்த வீரனுக்கு பயன்பட்டது. அர்ஜுனன் என்று அவனை அழைக்கப்படுவான். சுக்கிரனின் ரஜோ குணபூர்த்தி அவனை சிறந்த வீரனாக விளங்கச் செய்தது. அநீதியை எதிர்த்து போரிட வைத்தது. சுக்கிரனுடைய பலம் சுத்தமாக இருக்கவே சந்நியாசியாக போய் பிழைத்து கொள்கிறேன் என்று போரிட குரூர மனம் இல்லாமல் கண்ணனிடம் சொன்னான். ஆனால் அவனுக்கு சுக்கிரனின் ரஜோகுணம் உள்ளதை உணர்த்திய கடவுள் அவனை போரிலேயே ஏவினார். ஆனாலும் சுக்கிரன் போல தத்துவத்தையும் கடவுட்காட்சியான் அறிந்தான். சுக்கிரனுடைய மாற்று பெயர்கள் அனைத்தையும் அர்ஜுனனுக்கே பொருந்தும். பவளக்கொடி, சித்ராங்கி, சுபத்திரை, திரௌபதி என பல பேரை காதலித்து மணந்து மகப்பேரடைந்தவன் அர்ஜுனன். காதல், வீரம், யோகம், போர், உல்லாசம் அனைத்து வகை வாழ்விலும் வெற்றியுடன் விஜயன் விளங்க வீனஸ் என ஆன சுக்கிரனுடைய பலமே காரணமாகும். பக்தியும் குரு பக்தியும் கூட அவனிடம் சிறந்திருந்தது. பீஷ்மருடைய செல்ல பேரனும் துரோணருடைய பிரிய சீடனுமாக அர்ஜுனன் இருக்க சுக்கிர பலம் உதவியது. வெற்றிக்கு சுக்கிர பலம் போல விஜயனும் விளங்கினான். அதிர்ஷ்டம் என்பது சுக்கிர பலமே தான். அதிர்ஷ்டம் என்றால் சுக்கிரன், சுக்கிரன் என்றால் அதிர்ஷ்டம். தங்கள் ஜாதகங்களில் சுக்கிரன் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள். சுக்கிரனுடைய அதிர்ஷ்டமும் பலமும் இருக்கிறதா என்று பார்த்து அதற்கேற்றவாறு வாழ்வியலை மாற்றிக்கொண்டு வாழுங்கள். ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.